இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழுக்கு என்னாச்சுமா? மனோ வந்து விஷயத்த சொன்னதும் நானும் லட்சுமி அப்படி பதறி போயிட்டோம். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ உடனே போன் பண்ணி சொல்ல மாட்டியா? பாட்டி, தமிழுக்கு ஒன்னும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. பயத்துல மயங்கிட்டான், கையில லேசா அடிபட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வச்சிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு தேவையில்லாம உங்களை பயமுறுத்தணும் தான் நான் சொல்லல. போடி, இவள விஷயத்தை கேள்விப்பட்டதும் லட்சுமி ஆதித்யாவை பாத்துக்க சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். தமிழ் எங்கடி? தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்கான். வாங்க நம்ம கேண்டீன் வரைக்கும் போய் தமிழுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரலாம். வாங்க. தமிழ் நர்ஸ், உடனே ஐசியூ கொண்டு போங்க. ஓகே டாக்டர். நீங்க போய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். ஐசியூ வா. தமிழ் டாக்டர், என்னாச்சு? எங்க மேடம் போயிருந்தீங்க? குழந்தைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? டாக்டர், நான் இப்பதான் ஜூஸ் வாங்கிட்டு வர வெளியே போயிருந்தேன். நான் போற வரைக்கும் தமிழ் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா. இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என்ன மேடம், குழந்தையோட அம்மா தானே நீங்க? இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? தமிழ், தமிழ் என்ன பாரு தமிழ், ப்ளீஸ். தமிழ், தமிழ், சீக்கிரம் கொண்டு வாங்க. தமிழ் இங்க பாரு. தமிழ் என்ன பாரு. தமிழ், தமிழ் பாட்டி. என்னடி பாரதி, என்னென்னவோ சொல்ற. தமிழுக்கு என்னதான் ஆச்சு? நல்லா இருந்தாலும் சொல்ற, அப்புறம் திடீர்னு தமிழுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொல்ற. இது ஆதி தம்பிக்கு தெரியுமா? இல்ல பாட்டி, ஆதி கிளம்பி போற வரைக்கும் இத பத்தி யாரும் எதுவுமே என்கிட்ட சொல்லல பாட்டி. ஆதி ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் தான் நானும் அவர்கிட்ட எதுவும் சொல்லல பாட்டி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டாக்டர் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. நீ அந்த பிரச்சனையை யோசிக்காம சாதாரணமா விட்டுருக்கிய. இப்ப பாத்தியா தமிழுக்கு என்னாச்சுன்னு? சொல்லுங்க பாட்டி. ஆதி தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் பாட்டி, நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். தம்பி, நீங்க உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாங்க. தமிழுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. டாக்டர் உடனே வந்து முகத்துல மாஸ்க் எல்லாம் வச்சு தமிழ் ஐசியூக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தம்பி, எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. நானும் பாரதியும் ஐசியூ முன்னாடி தான் நிக்கிறோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தம்பி. தமிழ் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. ரொம்ப பயமா இருக்கு தம்பி. பாட்டி, ஒரு நிமிஷம். ஆதி, இப்ப இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு ஆதி. தமிழுக்கு எதுவும் ஆகாது, நீங்க பதட்டப்படாம அமைதியா இருங்க. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். பாட்டி, என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் பாத்துட்டு இருக்காருமா. இங்கெல்லாம் நிக்க கூடாது, அங்க போய் வெயிட் பண்ணுங்க. குழந்தை எப்படிமா இருக்கா? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பாட்டி, டாக்டர் சொல்லுவாங்க. உனக்கு இது வரைக்கும் எத்தனை தடவை கல்யாணம் தடப்பட்டு போயிருக்கு. உன் கல்யாணத்தை நடத்த நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. சாமி சாமி, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அந்த பொண்ணோட முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கே. சாமி, நீங்க ஏதேதோ சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நான் நடத்தி காட்டுவேன். ஆதி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஆதியும் மித்ராவும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. அது குறுக்க யாரு வந்தாலும்
அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். நிஷா என் ஃப்ரெண்டு, உங்களை ஏற்கனவே தெரிஞ்சவங்கன்னு சொன்னான். அரசல் புரசலா கேள்விப்பட்ட விஷயத்த வச்சு அதையும் இதையும் சொல்லி என்ன பயப்படுத்த வைக்காதீங்க. அது மூலமா காசு ஏதாச்சும் பார்க்கலான்னு பாக்குறீங்களா? இத பாரு, நீ என்ன சந்தேகப்பட்டு பேசுறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் கும்பிடுற என் சாமி மேல சத்தியமா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களால உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதனால இதோட விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா உன்னோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. உண்மையை தெரிஞ்சுக்க நீ உடனே காஞ்சிபுரம் கிளம்பிப்போ. உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அப்பதான் நான் சொல்றதுக்கான அந்த அர்த்தம் புரியும். நீங்க காட்டுற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிஷா கூட்டிட்டு வந்தான்னு தான் நானே இங்க வந்தேன். நிஷா, இங்க பாரு, ஆதி எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு சொல்ற யார் கூடயும் எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. போலாம். மித்ரா, அவசரப்படாத மித்ரா. அவர்தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. நிஷா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப வர புரியா இல்லையா? பாரதி, என்ன ஆச்சு? தமிழ் இப்ப எப்படி இருக்கா? உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா தம்பி. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆதி தமிழ் நல்லதா இருந்தா, ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. பாரதி, பதட்டப்படாதீங்க. தமிழுக்கு எதுவும் ஆகாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவும் எனக்கு புரியல. பாரதி, ஆக்சுவலி என்னதான் ஆச்சு? நீங்க போனதும் டாக்டர் கிஷோர் திடீர்னு என்ன கூப்பிட்டு தமிழுக்கு சின்னதா ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஹார்ட்ல இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு நாள் மட்டும் அவளை அப்சர்வேஷன்ல இருக்க வைக்கணும்னு சொன்னாரு. சீரியஸாலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொன்னாரு. நானும் பிரச்சனை இல்லன்னு தான் நம்பிட்டு இருந்தேன். பாட்டி அப்பதான் வந்தாங்க. நான் ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. பாரதி, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா இருக்கான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா. டாக்டர், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? தமிழ் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? சார், நீங்க குழந்தைய அட்மிட் பண்ணப்போ எல்லாமே ஓகே தான். மேடம் கிட்ட அப்பவே குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லியிருந்தேன். ஆக்சிடென்ட் ஆன டைம்ல குழந்தை ரொம்ப பயத்துல இருந்ததுனால அந்த பயம் கூட குழந்தையோட ஆர்கனை டேமேஜ் பண்ணிருக்கலாம்.